லெட்ஸ் see the first one. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல தான் ஆரம்பிக்கிறோம். சி டர்ட்டில்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதை தாண்டி கொஞ்சம் fill in the blank கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு நார்மலா தெரிஞ்சாலும் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹோமோஃபோன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஹோமோஃபோன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஹோமோஃபோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வார்த்தைகள் தான், வேர்டு. ஆனால் சவுண்டு சேமாக இருக்கும். சரிங்களா, சவுண்டு வந்து சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங் வித்தியாசமாக இருக்கும், தென் மீனிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஃபோன் அப்படின்னாலே நம்ம வந்து கால் பேசுறதுக்கு பயன்படுத்துவோம். கால் பேசும்போது நம்ம வந்து சவுண்டை தானே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ சவுண்டு சேமாக இருந்தால் ஹோமோஃபோன், அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா, ஸ்பெல்லிங் வேற, மீனிங் வேற. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிஒய்க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட பிஒய்க்யூவில் இதனுடைய டெஃபினேஷன்ஸ் மட்டுமே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஐ இந்த மாதிரி வார்த்தைகளாக கொடுக்கறத விட்டுட்டு அவங்க என்னன்னா டெஃபினேஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோமோஃபோன்னா என்ன, ஹோமோனிம்னா என்ன, ஹெட்ரோனிம்னா என்ன, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்கள் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்காக கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிறது. இந்த இஒஇ வந்து பார்த்தீங்கன்னா கண், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பை அப்படிங்கிறது ஒரு பேக்ட் ஒரு ஃபுட், கிட்டத்தட்ட பேஸ்ட்ரி மாதிரி, ரைட். இந்த பையனுடைய ஓல்டு இங்கிலீஷ் டேமா இந்த பிஒய்இ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு டாக், ஸ்ட்ரே டாக் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. சரிங்களா, ப்ளீஸ் நோட் தரேன். அதுக்கப்புறம் பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஜோடி ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேர். அதுக்கப்புறம் இந்த பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்டை குறிக்கிறது. சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே தான். அப்போ நீ பாருங்க, சவுண்ட் சேமா இருக்கும், ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் வேறையா இருக்கும். சரிங்களா, இதுதான் ஹோமோஃபோன். இப்போ ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்களேன். அந்த சீ டர்ட்டில்ஸ் சம்பந்தமா இருக்கும். த டைனி ஹேச்லிங்ஸ் ஃபால் டேஷ் டு மெனி பிரிடேட்டர். பிரிடேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேட்டையாடுற மிருகங்கள் இல்லையா, அப்போ அதுக்கு இரையா மாறுற ப்ரே இதுதான் ப்ரே. அண்ட் இந்த ப்ரே என்ன, இந்த ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட வேண்டது. கடவுளே நான் எப்படியாச்சும் டிஎன்பிஎஸ்சி பாஸ் ஆயிடணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அது. அதுக்கப்புறமா சீ டர்ட்டில்ஸ் லிவ் தேர் முழு வாழ்க்கை அப்படிங்கிறது. சரிங்களா, அப்போ முழு வாழ்க்கை அப்படிங்கிறது ஹோல் லைஃப் அப்படிங்கிறது இந்த இருக்கு, WHOLE. இந்த ஹோல் அப்படின்னா ஒரு துளை, இல்லை அப்படின்னா ஒரு வாய்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு புரியும் இல்லையா, துளை அப்படிங்கிறது. தென் த டர்ட்டில்ஸ் கம் அஷோர் ஒன்லி டியூரிங் த நைட். இரவு நேரங்களில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது இது. இந்த நைட் அப்படின்னா ஒரு கார்டியன் இல்லைனா வந்து ஒரு ஆர்ம்டு ட்ரெயின்டு பர்சனல், ரைட். மெடிவல் பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ஹுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருந்தது. வீரம் நிறைந்தவர்கள் இல்லைன்னா ரொம்ப பிரேவா இருக்கிறவங்களை வந்து டினோட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஆர்மியில. தென் த பிரெடேட்டர்ஸ் ஃபாலோ த சென்ட். சென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாசம். அப்போ இதுதான் சரியானது. இந்த சென்ட் அப்படிங்கிறது நம்ம வேர்பல் எழுதுவோம் இல்லையா, சென்ட் அனுப்புறது, இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம். தென் த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு த சி. கடலுக்கு போகும். இந்த சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கறத வந்து குறிக்கிறது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுவும் புக்கில் இருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவும் எடுத்திருக்கோம். 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. பாஸ் த வீடியோ அண்ட் ஒர்க் ஆன் இட். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வீடியோ தேவை இருக்கு, எனக்கு இந்த டவுட் புரியலை அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணாலும் உங்களுக்காக நாங்கள் அந்த வீடியோ வந்து செஞ்சு கொடுப்போம். சரிங்களா, அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா either நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கியூஆர்ஸ் கோட ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் இட் இஸ் பிகினிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போக 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 6th இருந்து அடுத்தடுத்து மூவ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்.